ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. ராமநாதபுரம் அருகே சுப்புதேவன் வலசை கிராமத்தில் தனிநபர்கள் ஆழ்துளை கிணறு அமைத்து குடிநீர் விற்பனை செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் குமார் வழங்க கேட்கலாம். ராமநாதபுரம் மாவட்டம் தெக்குத்தரை ஊராட்சிக்கு உட்பட்ட சுப்புதேவன் வலசை பகுதியில் தனிநபர்களுடைய நிலங்களிலே சுமார் 10க்கும் மேற்பட்ட கிணறுகளை உருவாக்கி ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு அங்கிருந்து குடிநீர் எடுப்பதால் அந்த சுப்புதேவன் வலசை பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு குடிநீர் இல்லாமல் மிகவும் அவதியடைந்து வருகின்றனர். இது தொடர்பாக சுப்புதேவன் வலசை பகுதியைச் சேர்ந்த சுமார் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தற்பொழுது கோரிக்கை விடுத்து வருகின்றனர். அது குறித்து நம்ம கேட்கலாம். அக்கா வணக்கம், உங்களுடைய கோரிக்கை என்ன? இது எத்தனை வருஷமா இந்த பிரச்சனை இருக்கு? 10-15 வருஷமா எடுக்கிறாங்க சார். தண்ணி இருக்கவும் நாங்க விட்டோம், சரி எடுத்துட்டு போறாங்க. இப்ப எடுக்க 10 கிணறு எடுக்க எங்களுக்கு தண்ணி வருதுல, உப்பாவும் போச்சு. அப்ப நாங்க இன்னுமே என்ன சார் செய்யுது? தண்ணி எங்களுக்கு தண்ணி தானே முக்கியம், மனுஷனுக்கு தண்ணி தானே வேணும். தண்ணியை நிப்பாட்டணும்னு சொன்னா நாங்க போய் மறியல் பண்ணணும். வந்து ஆளுக்கு வந்து மிரட்டுறாங்க. போலீஸுக்காரவனா உங்க பட்டாதாரியில நீ போய் எடு, அவங்க பட்டாதாரியில அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. எங்களுக்கு பட்டாதாரி இல்லாதவங்க நாங்க என்னத்தை வச்சு குடிக்கிறது? இல்லாத என்னத்தை வச்சு குடிக்கிறது? நாங்க 100 நாள் வேலையாக இல்ல, எங்களுக்கு 3 வருஷமா. அதுக்கு முன்ன 2 வாரம் 3 வாரம் கொடுத்துட்டு நிப்பாட்டுவாங்க. 3 வருஷமா சுத்தமா கிடையாது. வண்டியை மறிச்சா எவையார் போறோம்னு சொல்றாங்க. அப்ப நமக்கு என்ன சார் கோரிக்கை? எங்களுக்கு நீங்க என்ன சொல்றோம்னா நீதியாக்கா வந்திருக்கோம். நீதி நீங்க என்ன சொல்றீங்க? அரசு அதிகாரி கூட எங்களுக்கு எந்த கேட்டு கொடுக்குறாங்கல்ல. இந்த கரண்ட்னா எங்க ஊருக்கு 6 மணி ஆனா பகலுக்கு 2 பேரா 3 பேரா வந்துருது. 6 மணி ஆனா வந்துருது. தெரியலைட்டா எங்க ஊருக்கு தெரியலைட்டும் கிடையாது. சுப்புதேவன் வலசை பகுதியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட வீடுகளும் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்களும் வசிக்கக்கூடிய இந்த பகுதியில் தொடர்ச்சியாக குடிநீர், சாலை வசதி, மின்சார வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தராமல் தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் காலம் தாழ்த்தி வருவதாகவும் பல்வேறு அதிகாரிகளை சந்தித்து இது குறித்து குறைகளை மனுக்களாக கொடுத்தும் இதுவரை சரி செய்யப்படவில்லை என்றும், தனிநபர்கள் தங்களுடைய நிலத்தடி நீரை உறிஞ்சி விற்பனை செய்து வருவதால் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருப்பதாக சுப்புதேவன் வலசையை சார்ந்த பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முற்றுகையிட்டு தற்பொழுது போராடி வருகின்றனர். மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலிருந்து குமார், நியூஸ் 7 தமிழ், ராமநாதபுரம்.